மார்ச் 2026 30,000 பட்ஜெட்டில் ஃப்ளாட்டான டிஸ்பிளேல தரமான கேமிங் மொபைல் வாங்கலாம்னு எதிர்பார்த்தீங்கன்னா போக்கோ X8 Pro ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ இந்த போக்கோ X8 Pro இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சேலு. ஸோ இப்போதைக்கு சேல் லைவ்ல தான் இருக்குது. 33,000 இருக்கிற 8GB RAM 256GB வேரியன்ட்டு 3,000 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 30,000 கிடைக்குது. 30,000 பட்ஜெட்டில் பில்டு குவாலிட்டி சூப்பர். கேமராவில் ரிங் லைட் கொடுத்துருவாங்க. கேமரா மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டே லைட்டில் ஓகேவாக இருக்கும். பட் லோ லைட்டில் அந்தளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ பில்டு குவாலிட்டி நல்லா தரமாக கொடுத்துருவாங்க. அண்ட் ஐபி ரேட்டிங்கும் 69 வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா 2.3 மில்லியன் ப்ளஸ் ஆன்டிடூ ஸ்கோர் வர்ற மாதிரி ஒரு தரமான ஒரு சிப் செட் கொடுத்துருவாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 8500. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு தரமான டிஸ்பிளே அண்ட் தரமான ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மல்டிமீடியாவுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாகவும் இருக்கும். ஸோ பில்டு குவாலிட்டி நல்லா தரமாக இருக்குது, அதை மறந்துடாதீங்க. LPDDR5X RAM அண்ட் UFS 4.1 ஸ்டோரேஜோட கிடைக்குது. டால்பி விஷன் அண்ட் டால்பி அட்மாஸ் ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்குது. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. 201 கிராம் வெயிட் இருக்குது. அண்டு ஒரு தரமான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேல 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் IQ Neo 10R ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15 ரன் ஆகக்கூடிய மொபைல். இதில் Qualcomm Snapdragon 8S Gen 3 ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட் இருக்குது. ஸோ இதுலேயும் 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி ஸ்மாராக தான் இருக்கும். அண்டு ஸ்பீக்கர் குவாலிட்டி அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்கும். அண்டு கேமரா குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்கும். ஸோ புதுசாக வாங்குறவங்க அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 16 அண்டு Origin OS 6 கிடச்சிரும். ஃப்ரண்ட் டச் OS-ஓட கம்பேர் பண்ணும்போது Origin OS 6 கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அடுத்த மூணாவதாக ஒரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். Oppo K13 Turbo Pro அப்படிங்கிற மொபைல். இது Qualcomm Snapdragon 8S Gen 4 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட்டில் ரன் ஆகுது. இதில் 7000 mAh பேட்டரி இருக்குது. 31,000க்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஆக்சுவலாக 35,000க்கு 8GB RAM 256GB வேரியன்ட் இருக்குது. அதில் 4,000 ப்ளஸுக்கு உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் இல்லை கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 31,000 கம்மியான விலையில் இந்த மொபைல் வாங்க முடியும். இதில் கூலிங் ஃபேனும் இருக்குது. அண்டு இதில் ஐபி ரேட்டிங்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 5 ஒரு தரமான டிவைஸாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட 8GB RAM 256GB வேரியன்ட் 34,000 இருக்குது. அதில் உங்களுக்கு 1,500 கார்டு ஆஃபர் போக 32,500 மொபைல் கிடைக்கும். 32,000 ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு Qualcomm Snapdragon 8S Gen 3 ஒரு தரமான ஒரு சிப் செட் இருக்குது. 50MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவும் 50MP தான். 8MP அல்ட்ரா வைட் இருக்குது. 6800 mAh பேட்டரி இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைலும் ஒரு தரமான ஒரு மொபைல். ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா லவுடாக ரிச்சாக இருக்கும். அண்ட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகம்ன்றதுனால பேட்டரி பேக்கப்பும் சூப்பராகவே இருக்குது. ஸோ IQ Neo 10R கம்பேர் பண்ணும்போது இந்த OnePlus மொபைலில் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக இல்லை. அண்டு கேமரா குவாலிட்டி ஸ்லைட்லி பெட்டராகவே இருந்தது. ஸோ இப்போ 4 மொபைல் சொல்லியிருக்கேன். 4த்துலேயுமே வந்து கால் ரெக்கார்டிங் ஃப்ரீயாக இருக்குது.